தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. ஈவிரக்கமின்றி ஊழியரை தாக்கிய பிரபல கொத்து உணவக உரிமையாளர் காணொளியால் கைது. பலத்த பாதுகாப்புடன் வந்த பிள்ளையான் வந்த இடத்துக்கே திருப்பி அனுப்பியுள்ள நீதிமன்றம். நாட்டில் டெங்கு பரவல் தீவிரம், நாளொன்றுக்கு 1000 பேர் வரை பாதிப்பு. கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள், சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த இளைஞர். எஸ்விசிம பட்டியலில் இருந்து 4 லட்சம் குடும்பங்கள் நீக்கம். கனடாவிற்கு சட்டவிரோத பயணம், யாழ் இளைஞர்களை மீட்க முனைப்பு காட்டும் அதிகாரி. யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி காணி விவகாரத்தில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மட்டக்களப்பு புதிய பாலம் இடிந்து விழுந்தது, தற்காலிக பெய்லி பாலம் அமைக்க நடவடிக்கை. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் பிரபலமான கொத்து உணவகம் ஒன்றின் உரிமையாளர் தன்னுடைய ஊழியர்களில் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் மே மாதம் 5ஆம் தேதி இடம்பெற்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர் இன்று மகரகம போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஊழியரை வாய்மொழியாக திட்டியும் உடல் ரீதியாக தாக்கியும் காட்டிய சிசிடிவி காணொலி காட்சிகள் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அவரை இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 13ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையான் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையிலேயே இவ்வாறு எதிர்வருகின்ற 13ஆம் தேதி வரையில் விளக்கமறியலை வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் கடத்தல் உட்பட கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் உள்ளிட்ட 2 பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது நிலவுகின்ற மழைக்கால வானிலைக்கு மத்தியில் நாட்டில் டெங்கு நோய் பரவல் தீவிரமாகி வருகிறது. இதற்கமைய இலங்கையில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 54,000 என்ற எல்லையை தாண்டியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இன்றைய நிலவரப்படி நாட்டில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 54,189 ஆகும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் படிப்பாளர் வைத்தியர் கபிர கண்ணங்கர தெரிவித்தார். அத்துடன் நாளொன்றுக்கு பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை 950க்கும் 1000க்கும் இடைப்பட்டதாக உள்ளதாக வைத்தியர் குறிப்பிட்டார். கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 1030 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அடுத்த 3 நாட்களில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதால் அதற்கு பொதுமக்களினுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார். மட்டக்களப்பு ஏறாவூர் குடியிருப்பு வீதியில் நேற்றிரவு 11 மணியளவில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அதிவேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீடொன்றின் தகரவேலியை உடைத்துக் கொண்டு விபத்துக்குள்ளானதாக தெரிய வருகிறது. இந்த விபத்தில் ஏறாவூர் மீராக்கணி மையத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆதில் என்ற இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளும் பலத்த சேதமடைந்துள்ளது. இளம் வயதுடைய இளைஞனின் திடீர் மரணம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
அஸ்விசும நலன்புரி பயனாளி பட்டியலில் இருந்து சுமார் 4,25,000 குடும்பங்கள் இன்றைய தினம் நீக்கப்படுவதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகி தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து தற்காலிகமாக வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட குடும்பங்களே இவ்வாறு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவினர் விளிம்பு நிலை குழுவினர் என்று வகைப்படுத்தப்பட்டனர். கடந்த டிசம்பர் மாதம் இந்த குடும்பங்களை அஸ்வசம பட்டியலிருந்து நீக்க தீர்மானிக்கப்பட்ட போதிலும் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்த நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மேலும் 6 மாத கால பட்டியலை நீடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி அழைத்துச் சென்று எதியோப்பியாவில் வைத்து மேலதிகமாக $3,000 பணம் கேட்டு சித்திரவதை செய்யப்பட்ட இளைஞர்கள் மூவரையும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் துஷார மேற்கொண்டு வருகிறார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களையும் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவரையும் கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி அழைத்துச் சென்ற ஏஜென்சி எதியோப்பியாவில் வைத்து மேலதிகமாக $3,000 பணம் கேட்டு சித்திரவதை செய்துள்ளதோடு காணொலி எடுத்து உறவினர்களுக்கு அனுப்பியிருந்தனர். சம்பந்தப்பட்ட இளைஞர்களிடம் உறவினர்கள் காணொலியை போலீசாரிடம் கையளித்ததை அடுத்து விசாரணை மேற்கொண்ட வெளிநாட்டு அமைச்சு அதிகாரிகள் எதியோப்பியா சென்று எதியோப்பியா போலீசாருடன் இணைந்து இளைஞர்கள் மூவரையும் மீட்டனர். தற்பொழுது இவர்களுக்கு எதிராக எதியோப்பிய உள்ளூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றில் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் துஷார் இவர்களை மீட்கும் பணியில் துரிதமாக செயற்பட்டு வருகிறார். இவர்களின் விசா முடிவடைந்த நிலையில் ஒரு நாளைக்கு 30% முதல் $500 தண்டப்பணம் செலுத்த வேண்டும் என்று எதியோப்பிய குடிவரவு அதிகாரிகள் தெரிவித்த போது தண்டப்பணத்தை $100 குறைக்குமாறு எதியோப்பிய குடிவரவு அதிகாரிகளுடன் வாதாடி தண்டப்பணத்தை $100 குறைத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் விடுதலைக்காய் 3 தடவைகள் எதியோப்பியாவுக்கு விஜயம் மேற்கொண்ட துஷார வழக்கு விசாரணை முடிவடைவதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்றும் வழக்கு விசாரணை முடிவடைந்ததும் மூவரும் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை அரச காணி என்று அறிவித்து அதிலிருந்து வெளியேறுமாறு யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிறப்பித்த அறிவிப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வசாவளான் குட்டியாப்புலம் பகுதியில் அமைந்துள்ள 2.5 ஏக்கர் பரப்பளவுடைய காணி தொடர்பில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த காணியை அரச காணி என அறிவித்த தெல்லிப்பளை பிரதேச செயலர் அந்த காணியில் வசித்து வந்த தனியார் உரிமையாளரை வெளியேறுமாறு கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி அறிவித்தல் வழங்கினார். இதையடுத்து குறித்த காணி அரசுக்கு சொந்தமானது என்பதை நிரூபிக்கும் ஆவணங்களை வழங்குமாறு காணி உரிமையாளர் கோரிய போதிலும் அதற்கான ஆவணங்கள் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காணி உரிமையாளர் மேன்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு விசாரணையின் போது காணி அளவீட்டு திணைக்களம், காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம், யாழ்ப்பாணம் காணி பதிவகம் மற்றும் விவசாய கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட ஆவணங்கள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் உடைந்து விழுந்த புதிய பாலத்துக்கு பதிலாக ஃபெயிலியரக பாலத்தை தற்காலிகமாக அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் கெந்துனத்தி தெரிவித்தார். அதன்படி தற்காலிக பாலம் அமைக்க நடவடிக்கை எதிர்வரும் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தற்காலிக பாலம் அமைக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை துரிதமாக செயற்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சுமார் 40 வருடங்கள் பழமையான மட்டக்களப்பு புதுப்பாலத்தில் ஏற்பட்ட வெடிப்புகள் தொடர்பில் ஏற்கனவே அறிக்கையிடப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி மாலை குறித்த பாலம் இடிந்து விழுந்துள்ளது. குறித்த பகுதியில் நிரந்தர பாலம் அமைக்கப்படும் வரையில் தற்காலிகமாக இடப்படவுள்ள பெயிலி பாலம் பயன்படுத்தப்படும் என்று அமைச்சர் சுனில் கெந்தினத்தி தெரிவித்தார். இடிந்து விழுந்த மட்டக்களப்பு புதுப்பாலம் மட்டக்களப்பு நகருக்கு பிரவேசிப்பதற்கான பிரதான பாலங்களில் ஒன்றாகும். மட்டக்களப்பு போதனா மருத்துவமனை, பாடசாலைகள் உட்பட பல்வேறு கேந்திர முக்கியத்துவமான உள்ளக போக்குவரத்து குறிக்க பிரதான வழியாக குறித்த பாலம் காணப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.